சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பதிக்கு சுவாமி தரிசனம் செய்ய குடும்பத்துடன் புறப்பட்டு சென்றவரின் வீட்டில் ஓட்டை பிரித்து உள்ளே குதித்த மர்ம நபர் நகையை கொத்தாக தூக்கிச் சென்றிருக்கிறார். பூட்டி கிடந்த வீட்டின் கதவை உடைக்காமல் நேக்காக கைவரிசை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே வேங்கைப்பட்டியில் வசிப்பவர் சண்முக சுந்தரம் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி குடும்பத்துடன் திருப்பதிக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றவர் செவ்வாய்க்கிழமை காலை வீடு திரும்பியுள்ளார். சாவி போட்டு கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். பீரோவை உடைத்து அதில் இருந்த 18 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது. வீட்டின் பூட்டை உடைக்காமல் யார் உள்ளே நுழைந்திருப்பார் என்ற அதிர்ச்சியில் பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றவருக்கு வீட்டின் மேற்கூரை மற்றொரு அதிர்ச்சியை கொடுத்தது. ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கிய மர்ம நபர்கள் யாரோ வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடி நகையை மொத்தமாக லவட்டி உள்ளனர். இதனால் பதறிய சண்முக சுந்தரம் அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்து போலீசாருக்கு போன் செய்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த சிங்கமுனரி காவல்துறையினர் விசாரணையில் இறங்கினர். வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே குதித்து கொள்ளையடித்து சென்ற கும்பல் யார், எங்கிருந்து வந்தவர்கள் என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். மேலும் திருட்டில் ஈடுபட்டவர்கள் வீட்டில் யாரும் இல்லை என்பதையும் மறுநாளே வந்துவிடுவார்கள் என்பதையும் முன்கூட்டியே கணித்து திட்டமிட்டு கைவரிசை காட்டியிருப்பதால் அவர்கள் பெரும்பாலும் உள்ளூர் ஆட்களாகத்தான் இருக்கும் என போலீசார் சந்தேகித்துள்ளனர். மற்ற பொருட்களெல்லாம் வைத்த இடத்தில் அப்படியே இருக்க உள்ளே குதித்தவர்கள் பீரோவை மட்டும் டார்கெட் வைத்து ஒரே அட்டம்ப்டில் அபேஸ் அடித்து கொண்டு எஸ் ஆகியுள்ளனர். இதையும் நோட் செய்த போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அவர்கள் பிடிபட்டால் மட்டுமே கொள்ளையின் பின்னணி குறித்தும் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் தெரிய வரும்.